தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? தாமரை மேல தண்ணி கூட ஒட்டாது, எப்படி தமிழக மக்கள் ஒட்டுவாங்க? போன முறை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் ஏசி சண்முகம் உட்பட எல்லா தலைவரும் இணைந்து தமிழகத்துல 18% மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. இவங்கள என்ன ஓங்கோல்ல இருந்து வந்தவர்களா? தமிழக மக்கள் தான். ஏன் சித்தப்பா, ஏன் மாமா, உங்க சித்தப்பா, உங்க தம்பி, உங்க வீட்டுல இருக்கிறவங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, நம்ம சொந்தங்கள், நம்ம தமிழ்காரங்க எல்லாம் சேர்ந்துதானே 100 ஓட்டு வந்திருக்குன்னா 18 ஓட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. இவங்கள என்ன வெளி மாநிலத்திலிருந்து வந்து போட்டவங்களா? கூட்டணின்றது எல்லாரும் வைப்பாங்க. திமுக வைக்குது, ஏடிஎம்கு எல்லாம் வைக்குது, சரி. ஆனா திமுக வந்து முழுக்க முழுக்க கூட்டணி கட்சிகளை நம்பிய சீட்டுகளை ஜெயிச்சது கிடையாது. புரியுதா? இதே திமுக தனித்து நிற்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நிற்கும், கண்டிப்பா 3/4 வாசி வாக்குகளை எடுக்கும். பிஜேபி எல்லாம் தனியா நின்னா உன் கட்சிக்காரனை தவிர உன் பொண்டாட்டி கூட அண்ணாமலை உனக்கு ஓட்டு போடாது. புரியுதா? அந்த அளவுக்கு 430 பிஜேபி காரனுங்க. அதிமுக முடிஞ்சது, அந்த கதை அதோட முடிஞ்சு. ரெட்டாலன்றது ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்க போன உடனே அந்த கதையை முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த தகுதி வந்து எந்த தலைவனுக்கும் இல்லை. இன்னைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேச காரணம் அதில் உள்ள தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள், நேர்மையான தொண்டர்கள், நல்ல உண்மையான விசுவாசிகள். இவங்களாலதான் இன்னைய வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாட்டுல இன்னும் மரியாதை இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம். புரியுதா அண்ணாமலை? இவங்க இல்லாம நீங்க வந்து வாக்குகள் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அண்ணாமலை. வேற எதனா மாத்தி பேசுங்க, கேட்போம்.